Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேட் டுவெல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் புக் நியூமெரிக்கல் NCERT நியூமெரிக்கல் 1.2. This is a book numerical 1.2. So let us get into the numerical. The electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb, this is microcoulomb, due to another small sphere of charge minus 0.8 microcoulomb in air is 0.2 Newton. இங்கே நமக்கு இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நியூட்டன் அப்படின்னாலே ஃபோர்ஸ், இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது ஏரில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ், இந்த ரெண்டு ஸ்பியருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு த ஃபஸ்ட் ஸ்பியர், இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். வெரி சிம்பிள் நியூமெரிக்கல். லெட் அஸ் சால்வ் த நியூமெரிக்கல். Okay, let us take two spheres. This is one sphere, this is another sphere. Now first sphere Q1, second sphere Q2. So இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் Q1, இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் Q2 அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் 0.4 மைக்ரோ கூலும், இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் 0.8 மைக்ரோ கூலும். பட் இங்கே மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க, ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா திஸ் சார்ஜ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், whereas this charge is a negative charge. So this charge is positive and this charge is negative. இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃபஸ்ட் சார்ஜ் ஆன் த செகண்ட் சார்ஜ் இஸ், it will be a repulsive force, sorry, it will be an attractive force because this is positive and this is negative. Now force exerted by the first charge on the second charge will be an attractive force. F on 2 by the charge 1 will be an attractive force. Now this charge attracts this charge with this force. That is given, force exerted on 2 by 1 is given. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டாங்க விச் இஸ் 0.2 நியூட்டன். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் செகண்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அதை சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சார்ஜ் மேலே இவ்வளோ நியூட்டன் கொடுத்தா சார்ஜ் 2 சார்ஜ் 1 மேலே எவ்வளோ நியூட்டனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. Now what is the force exerted by the charge 2 on the charge 1? So இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். So there will be a force of attraction. Now this charge will attract this charge. Charge Q1 will attract charge Q2. Charge Q2 will attract charge Q1. So that is equal to force exerted on 1 by the charge 2. If this charge is having a force of 0.2 Newton, ultimately this charge also will attract the charge 1 with a force of 0.2 Newton. That is the answer for the second part of the question. Both the charges will be equal in magnitude.
they are equal in magnitude, but the direction is opposite. One is attracting this side, other is attracting this side. So second part nuடைய question கான answer 0.2 Newton. Okay. Now let us solve the first part using Coulomb's law. We know force of here attraction. The force of attraction between the two charges is equal to K into Q1 Q2 divided by the distance square. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K into Q1 Q2 divided by the force of attraction அப்படி வச்சுக்கலாம். That is equal to K value நமக்கு தெரியும் 9 into 10 to the power 9 Newton meter square Coulomb minus 2. Charge 1 nuடைய magnitude எடுத்துக்கலாம் 0.4. இது மைக்ரோ கூலும், அதனால் 10 to the power minus 6 கூலும். இதே மாதிரி இதனுடைய magnitude எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் சைன் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் denotes the nature, whether the charge is positive or negative. அதுதான் குறிக்குது இந்த மைனஸ் சைன். அதனால் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் 0.8 into 10 to the power minus 6 கூலும். ஸோ மைக்ரோவில் கொடுத்துருக்கு, அதனால் 10 power minus 6. இங்கேயும் மைக்ரோ கூலும் கொடுத்துருக்கு, அதனால் 10 to the power minus 6 divided by the force of attraction எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.2 நியூட்டன். ஸோ இங்கே கேன்சல் ஆகிறது பார்த்திங்கன்னா கூலும் ஸ்கொயர் கூலும் கேன்சல் ஆயிரும், நியூட்டன் கேன்சல் ஆயிரும், மீட்டர் ஸ்கொயர் மட்டும் நமக்கு இருக்கும். Okay. Now d square is equal to 9 into 10 to the power 9 into 0.4 into 0.8 into 10 power minus 6, 10 power minus 6, 10 to the power minus 12 divided by 0.2. Okay, this will go 2 times here, so that is equal to 9 into 2 into 0.8 into 10 to the power 9 into 10 to the power minus 12. Okay. ஸோ இதை எப்படி வரும் ஆன்சர் அப்படின்னா 9 2s are 18 into 0.8, that will give you 14.4 into 10 to the power இங்கே ப்ளஸ் 9 இங்கே மைனஸ் 12, அப்போது minus 3 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இப்போ d square is equal to 14.4 into 10 to the power minus 3 meter square. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 14.4 into 10 to the power minus 3 அப்படி வச்சுக்கலாம், into 10 divided by 10 meter square அப்படி எழுதிடலாம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். So that is equal to 14.4 into, so 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் that will become, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா 144 வரும், into இந்த 10 மேலே போச்சுன்னா 10 to the power minus 4 meter square அப்படின்னு வரும். இது d square. Therefore d is equal to root of 144 into 10 to the power minus 4 meter square.
square. So that is equal to LS square root கண்டுபிடிச்சோன்னா 144 உடைய square root 12, 10 to the power minus 4, 10 power minus 2, meter square will become meter. So that is equal to 12 divided by 100 meter, that is equal to 0.12 meter, which is equal to 12 centimeter. Now the distance between the two charges is 12 centimeter, and this is the answer for the first part of the question. Second part of the question already we have discussed. The force of attraction will be the same between the two charges, which will be 0.2 Newton. Force of attraction ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் 0.2 நியூட்டன் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜு இன்னொரு சார்ஜை 0.2 நியூட்டன்கிற அளவுக்கு அட்ராக்ட் பண்ணால் இன்னொரு சார்ஜும் அடுத்து இருக்கக்கூடிய சார்ஜையும் 0.2 நியூட்டனில் தான் அட்ராக்ட் பண்ணும். The forces are equal in magnitude, but they are acting opposite to each other. So first பார்ட்டுக்கான ஆன்சர் 12 சென்டிமீட்டர். அது ரெண்டு சார்ஜும் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 12 சென்டிமீட்டர். அது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0.2 நியூட்டன் தான். I hope that you all could have enjoyed the class and you could have got enough information regarding Coulomb's law. Let us all combine once again in another interesting class. Until then, goodbye. Thank you for watching.